கொல்லூர் மூகாம்பிகை கோவில். கர்நாடகாவில் உள்ள உடுப்பி மாவட்டத்தில் நமக்கு தெரிந்த கிருஷ்ணர் கோவில் ரொம்ப பிரபலமானது. அதே மாவட்டத்தில் ஸ்ரீ கஷேத்திரம் அப்படின்னு வழங்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவில் இன்னும் விசேஷம். பரசுராமருடைய 7 ஸ்தலங்கள், இம்பார்ட்டண்ட்டான விசேஷமான ஒரு 7 ஸ்தலங்கள்ல முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரங்கள்னு சொல்லக்கூடிய 7 க்ஷேத்திரத்தில் கொல்லூர் மூகாம்பிகா க்ஷேத்திரமும் ஒன்று. வெல்கம் பேக் டு சகசரணாகதி. கர்நாடகாவில் உள்ள உடுப்பி மாவட்டத்தில் உள்ள சக்தி பீடமாக கருதப்படும் மூகாம்பிகை அம்மனின் கோவில் கொல்லூர் என்றும் இடத்தில் உள்ளது. இது பரசுராமரோட படைப்பில் இருக்கக்கூடிய 7 முக்தி ஸ்தலங்கள்ல ஒன்று. ஆதி சங்கராச்சாரியர் இந்த கோவிலை நிறுவினார். இது சக்தி தேவி வழிபடக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு மூகாம்பிகை தேவியை தேவதையாக வழிபடுகின்றனர். மூகா என்று அழைக்கப்படும் கௌமாசுரன் என்னும் அரக்கன் இந்த க்ஷேத்திரத்தில் வதம் செய்யப்பட்டான். மூகாம்பிகை ஒரு ஆதி சக்தியாகவும், ஏனெனில் இந்த சிவலிங்கத்தில் 2 பகுதிகளாக, ஒரு பகுதியாக சக்தி வடிவமும் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி மூவரும் இருக்கின்றனர். மறுபாதியில் சிவன், நாராயணன், பிரம்மா மூவரும் இருக்கின்றனர். ஆக மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா பார்வதி, அதே போல நாராயணர், சிவர், பிரம்மா 6 பேரும் ஒரு வடிவில் இருக்கிறதா ஐதீகம். வலதுபுறத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவனை ஒருங்கிணைக்கின்றனர். இது ஆயிரக்கணக்கானோர் தினமும் தரிசிக்கக்கூடிய ஒரு கோவில். ஒரு தங்க சங்கிலியில இந்த சிவலிங்கத்தை இடதுபுறமும் வலதுபுறமாகவும் பிரிக்கின்றனர். ஆதிசங்கரர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவரோட தியானத்துல அம்பாளே இது இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி பண்ணணும், தெய்வீக பார்வையில் தோன்றியதால் ஸ்ரீசக்கர யந்திரத்தில் தேவியை சிலையாக நிறுவினர். ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் பீடம் இந்த கோவிலின் கருவறையின் மேற்கு பகுதியில் இன்றைக்கும் உள்ளது. இன்றும் ஆதி சங்கராச்சாரியரால் வகுக்கப்பட்ட விஜயாகம சாஸ்திர முறைப்படி இந்த கோவிலை நடத்தி வருகின்றனர். இந்த கோவிலை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்க்கலாம். அப்படின்னா, கொல்லூர்ங்கிற க்ஷேத்திரம் பரசுராமரோட படைப்பில் இருக்கக்கூடிய 7 ஸ்தலங்கள், முக்கிய முக்தி ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய 7ல இதுவும் ஒன்று. 3 அம்மனும் சேர்ந்து, தட் இஸ் 3 தேவிகளும் சேர்ந்து ஒரே இடத்தில் காட்சி தரும்போது இந்த ஒரு கோவிலில் சிறப்பு விசேஷமாகும். உத்பாவ லிங்க வடிவில் மூகாம்பிகை தனது வலது புறமாக பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனையும் ஒருங்கிணைத்து வழிபடுகின்றனர். தினமும் காலை 5 மணிக்கு நிர்மாலிய பூஜை நடக்கிறது. அந்த நேரத்தில் பக்தர்கள் சுயம்பு லிங்கத்தை காணும் வாய்ப்பை பெறுகின்றனர். கோவிலில் தினமும் திருக்கால பூஜை செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகின்றனர். மனவேதனை, துன்பங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட தடங்கல்கள், பிரச்சனைகள், கடன் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள், மனசுல ஆறுதல் வேணும் அப்படிங்கிறவங்க இங்க தங்கி சில விரதங்கள்லாமும் மேற்கொண்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்து அதோடைய பயன் பெற்று மற்றவர்களுக்கும் அவர்கள் வழிந்துரை செய்கின்றனர். இயற்கையின் அழகு ததும்பும் இந்த சூழல் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். டூரிஸ்ட் எல்லாம் இதுக்கு நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஸ்ரவண மாதத்தில் எஸ்பெஷலி நிறைய பேர் வராங்க. பல்குனி மாசம் மூல நட்சத்திரத்தந்து இந்த ஸ்ரீதேவியின் பிறந்த நாளாக கருதப்படுவதால் இந்த ஸ்ரீ கஷேத்திரத்திற்கு பல பேர் சேவிச்சுக்கிறாங்க. பல செலிபிரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும், சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், இங்கே அவங்களுடைய பிறந்த நாள் அன்றும் இல்லை திருமண நாள் அன்றும்
விசேஷமாக ஹோமங்கள், சண்டி ஹோமம் மாதிரி நிறைய ஹோமங்கள் பண்ணி அதோட பலன் நிறைய அடைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லா விதமான ஹிந்து பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. விசேஷமாக நவராத்திரி அன்று 9 நாட்களிலும் விசேஷமாக அம்மனின் பூஜை செய்யப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ளவர்கள் அவசியம் சென்று பார்க்க வேண்டிய கோவில், இந்தியாவில் உள்ளவர்கள் நிச்சயமா பார்க்கக்கூடிய கோவில். ஏன்னா ரொம்ப வருஷமா கொல்லூர் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட தாட் ப்ராசஸ்ல ஏதோ சில்லா சொல்லிட்டு போல ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ்னு, அதுல வந்து இது வந்து கேரளால இருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கேரளா சைட்ல வந்து நாங்க ஒரு திவ்ய தேசம் டூர் போனோம். அப்போ வந்து இந்த கொல்லூருங்கிற பேரே இல்லையே எங்கேயுமே, திவ்ய தேசம் பக்கத்துல அந்த கூட கொல்லூருக்கு முடிச்சுட்டு வந்துடலாமேன்னு பார்த்தா அது இது கேரளாலேயும் இல்லை கர்நாடகாவில் இருக்குன்னு தெரிஞ்சது. ஸோ த மோர் வி எக்ஸ்ப்ளோர் த மோர் வி லேர்ன் இல்லையா. லேர்னிங் இஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே நான் குவாலிட்டி சர்டிஃபிகேஷனுக்கெலாம் போகல. இந்த கோவிலை பற்றி நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டும் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது ரெண்டுத்துக்குமே கனெக்டடாக இருக்கக்கூடிய காமன் பாயிண்ட் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் பரசுராமர். பரசுராமர் யாரு? பரசுராமருக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? இப்பவும் பரசுராமர் இருக்காரா? பரசுராமர் மட்டும்தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா? யாரெல்லாம் இந்த ஜென்மத்திலையும் தட் இஸ் இந்த காலத்திலையும் கலிகாலத்திலையும் இருக்காங்க? சிரஞ்சீவின்னு யாரை சொல்றோம்? அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரம் வந்து எப்போ ரொம்ப புனிதமாறுது அப்படின்னா, அங்க வந்து அவங்க பாடக்கூடிய ஆழ்வார்களா இருக்கட்டும், இல்லை வந்து சைவர்ல இருக்கக்கூடிய நாயன்மார்களா இருக்கட்டும், முனிவர்களாகட்டும், இல்லை வந்து சாதுக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய மகா ஹோமங்கள் செய்யக்கூடிய மகா முனிவர்கள் யாரெல்லாம் வந்து சேவிச்சிருக்காங்க, தேவர்கள். ஏன்னா நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருக்கோம் தேவர்கள்லாம் வந்து வணங்கின இடம் அப்படின்னு. ஒவ்வொரு தேவதரும் ஒவ்வொரு தேவதையும் அங்கே வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. தேவதைகளுக்கு எல்லாமே பிளெஸிங்ஸ் கொடுக்குற ஒரு மூர்த்தி அங்கே இருக்குன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து கிடைக்காமல போயிடும். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தலங்கள்லாம் நம்ம பார்த்து அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் நிறைய போட்டிருக்கேன் முன்னாடியே. இருந்தாலும் 2-3 கிளிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்திருக்கா இந்த மாதிரி கொல்லூரில் போயிருக்கிறச்சே? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கர்நாடகாலேயே கிட்டத்தட்ட 20-30 கோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதெல்லாம் வந்து என்னது ரெடி ரெக்கனர் மாதிரி. எப்பயாவது போனால் கூட கர்நாடகா ஃபைல் எடுத்து பார்த்தா எல்லா கோயிலும் வரணும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். சக சரணாகதி அப்படின்னா எல்லா கோயிலோட ஐடியாஸும் அதில் இருக்கணும், இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கணும். நம்ம போயிட்டு நம்ம செலவு பண்ணி போய் பார்த்துட்டு வந்துட்டு மற்றவங்களுக்கு முடியாமல் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது வந்து நம்ம காணிக்கையாக நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து பார்க்க முடியாட்டாலும் டிஜிட்டலாக ஸ்பிரிச்சுவல் சேவை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சின்ன ஆசை. இந்த ஒரு ப்ராசஸில் நாங்கள் ஒரு 5-5.5 வருஷமாக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பட் 2001 நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நாங்கள் கோயில்ஸ்க்கு நிறையா போயிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி, என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருக்குன்னா டைரின்னா சின்ன டைரியில் இந்த மாதிரி டைரிஸில் இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சதை நாங்கள் அப்பப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குறவங்களுக்காக நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஹோப் நீங்களும் அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து பயன்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ரெக்வஸ்ட்டாக நான் சொல்லுறது என்னென்னா, நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இல்லை பிடிச்சது மற்றவங்களுக்கும் ரீச் ஆகணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு சோப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா கூட அது மில்லியன்ஸில் போயிடும், வைரல் ஆகிடும். இங்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்டர் பண்ணி இது அவங்களுக்கு மஸ்ட் நோ அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்குறோம். ஒரு 200 பேர் 300 பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. 300 பேர் பார்த்தா கூட 300 ஒருத்தருக்கு அமிச்சா கூட அடுத்த நாள் 600 பேருக்கு போயிருக்கணும் இல்லையா. ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். இந்த மாதிரி சேனல் நடத்துறதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்ச். என்னென்னா நீங்கள் ரீச் ஆக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடும். கிட்டத்தட்ட 16 to 17 hours ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸாக ஓகே ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ ஒரு ஹைப்போ ஒரு ஷேரோ ஒரு டேகோ எவ்வளவோ இருக்குது இல்லையா. சப்போர்ட்னா பைசா தானா? அப்படி கிடையாது இல்லையா. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சது இன்னொரு கிட்டத்தட்ட 60 டெம்பிள் வீடியோஸ் ஆன் த எடிட்டிங் மோடில் இருக்குது. ஒன்றா வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட், ஸ்டே சப்போர்ட்டிவ். என்னங்க புதுசாக சொல்ல போகிறோம்.
Stay supportive, stay through. Radhe Krishna. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா பிளேலிஸ்ட்டு வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். Thanks for watching.